भजो नित्य गोविंदा नित्य गोविंदा. ஹலோ மேடம் கணேஷ் பேசுங்க மேடம். தெரியுதுங்க சார், சொல்லுங்க சார். மேடம் என்னோட சின்ன டவுட்டு. சொல்லுங்க. இப்போ 7 சக்கரம் வந்து 7 நாளும் வந்து அந்த கிரகச்சாரத்துக்கு தேமத்தை மாரி நம்ம ஆக்டிவ் பண்ணுறோமா? ஆமாம் சார். இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ 7 சக்கரம் ஆக்டிவ் பண்ணி ஐயா பண்ணிட்டாங்க நம்மளுக்கு. இனிதான் நான் அதை பற்றி கொஞ்சமாக உணர்றேன். என்ன உணர்றீங்க? நான் உள்ள ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குல்ல சார். அதான் மேடம் நேற்று மாடியில் பண்ணேன். அந்த அது அடியில் இருக்கிற பேர் வந்து இந்த சக்கரம் கடைசியாக இருக்கிற மூலாதார சுவாதிச்சான அந்த இடத்துல இடுப்புல வந்து துடிச்சிச்சு. அதுக்கப்புறம் மேலே இருக்கிறது வந்து பூர்ண சக்கரம், இந்த மணிப்புர சக்கரமா. இப்போ மணிப்புர சக்கரம் தான் இன்சுலின் சொல்றது, கிட்னி ஆக்டிவ்லாம் ஆகுது. அதான் மேடம். இப்போ அந்த பிரச்சனையால தான் எனக்கு எல்லாம் இருக்குமா? அதெல்லாம் சரியாயிரும் சார். இந்த 3 சக்கரத்துக்கு மேல தான் வந்து நம்மளுக்கு அந்த ஞான சக்கரங்கள் 4 சக்கரமும். ஆமா, அநாகத சக்கர, ஹார்ட் சக்கரா, அதுக்கு மேலதான் விசுக்தி வரும், அதுக்கு மேலதான் ஆக்னே வரும், அதுக்கு மேல சகசாரம் வரும். நீங்க அதை கவனிக்க நீங்க காலையிலயும் சாயங்காலம் பிரவேச மெடிடேஷன் அட்டன் பண்ணீங்கன்னா உங்களால நல்லா ஃபீல் பண்ண முடியும். அதுல ஒவ்வொரு சக்கரங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அப்படியே கீழ இருந்து மேல ஏற்றி கொண்டு போவாங்க. அப்போ ஒவ்வொரு சக்கரங்களையும் நீங்க கவனிக்கிறப்ப அதை ஆக்டிவேட் ஆகுது, உங்களால உணர முடியும். அதான் மேடம். அதனால அதுக்குதான் அது வந்து அட்டன் பண்ண சொல்றது உங்களுக்கு. இப்போ நிறைய யூடியூப்ல பாத்தீங்கன்னா அது விளக்கு ஒண்ணு சொல்றாங்க. ஆனா இதுக்கு எல்லாமே அட்வான்ஸா நம்ம சார் வந்து கனெக்டிவா பண்ணிட்டு சொல்றது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நம்ம இதுல போயிட்டோமான்னு சொல்லிட்டு. ஆனா எனக்கு உங்க வீடியோ எல்லாம் பார்த்தா நீங்க ரொம்ப நாளா இருக்கீங்க போல தெரியுது. அதுல ஸ்டேஜ் எங்க போயிட்டீங்க போல தெரியுது. அது பேய் கூட பேசுறீங்க என்னவோ பண்றதெல்லாம் சொல்றாரு. அதெல்லாம் பார்க்க போல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நம்ம போய் இடம் வந்து பெரிய இடம் போல தெரியுது. ஆனா நம்ம தான் ஒண்ணும் இல்ல அப்படின்ற ஒரு சின்ன உணர்வு எனக்கு வந்துச்சு. அப்படிலாம் இல்லை சார், எல்லாருக்குள்ளேயும் அந்த தன்மை இருக்குங்க சார். இப்போ நான் தனிமையா சொல்ல கொஞ்சம் நல்லா உணர்றேன், கொஞ்சம் நடக்கிறதெல்லாம் உணர்றேன். இன்னும் நல்லா உணர்வீங்க. ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு கொடுங்க. இன்னும் நல்லா உங்களுக்கு நீங்க வாங்கிட்டீங்களா, ஒரு பெரிய விஷயத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க, அதை நீங்க மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இன்னும் பெருகும். அது ஊற்று மாதிரி தான் சடோரிங்கிறது. நீங்க மற்றவங்களுக்கு கொடுக்க 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 அது பெருகும். நம்ம எங்க டீட்டிங்கே சொல்லியிருக்கேன். எனக்கு கண்ணு நல்லா தெரியும் மேடம். நான் வந்து எனக்கு சுகரால கண்ணு நிறைய கொஞ்சம் அப்படி அப்படியே இருக்கும். இப்பெல்லாம் நல்ல பிரைட்னஸா இருக்குது. சூப்பர் சார். நீங்க ஃபீட்பேக் கொடுக்கலாம்ல. சரிங்க, கண்டிப்பா கண்டிப்பா. எவ்வளவு சேஞ்சஸ் நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கண்டிப்பா மேடம், கண்டிப்பா மேடம். மந்திர தியானம் உங்களுக்கு நிறைய இன்னும் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும் சார். சரோடி முடிச்சுட்டு மந்திர தியானம் மட்டும் தான் உங்களோட ஹைலைட். ஆமா மேடம். இப்போ ஒரு மந்திரம் தான் சொல்லியிருக்கேன் நான். மீன்றதா உங்களுக்கு அது ரெகுலரைஸ் பண்ணிருங்க. கண்ணு, காது, மூக்கு, தொண்டை, நரம்பு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனையும் கியூர் ஆகும் சார். அது பயங்கரமான பவர்ஃபுல். அது உடம்புல ஸ்மெல்லே மாறுது மேடம். உடம்புல வந்து ஒரு ஒயிட் சொல்றாங்க, உடம்புல ஸ்மெல் ஏன் மாறுதுன்னு கேட்டாங்க. பாத்தீங்களா? அது கழிவுகள் எல்லாம் வெளியில போய் அப்படியே மாஸ்டர் பாத்தீங்கன்னா அப்படி ஃப்ரெஷ்ஷா இருப்பாங்க. அதனாலதான் சார் அந்த மாதிரி எல்லாம் தன்மை உடம்புல மாற்றம் ஏற்படுத்தினாவே நம்ம ஆன்மீகத்துல நெக்ஸ்ட் ஸ்டெப் போறோம். சாஃப்ட் ஆகும் உடம்பு, சாஃப்ட் ஆகும் வயிறு, சாஃப்ட் ஆகும். வயிறு சாஃப்டாக நம்ம அந்த தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அது தெரியாம அந்த நானும் சாப்பிட்டா உடம்பு விட்டு போச்சு. மற்றபடி வந்து அதுக்கப்புறம் உடம்பு விட்டு தெரியுது. நீங்க நல்லா சடோரிக்கு ஆப்ட் ஆயிட்டீங்க, அடாப்ட் ஆயிட்டீங்க, தண்ணியை நல்லா உணர்ந்திருக்கீங்க. அதை வந்து அப்படியே தக்க வச்சுக்கோங்க. ஒய்ஃபுக்கும் கொடுங்க. உங்கள்கிட்ட மாற்றத்தை அவங்க பார்த்துருப்பாங்க கண்டிப்பா. அவங்களுக்கும் கூட்டிட்டு வாங்க. நீங்க கர்மயோகத்துக்கு வாங்க. இன்னும் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய உள்ள இருக்க கர்மாக்கள்லாம் மறுபடியும் டெஸ்டைல் பண்ணுவாங்க. நீங்க மறுபடியும் மாசம் இந்த மந்த் 27ஆம் தேதி நடக்கல, நீங்க வாலண்டியரா வாங்க. ஒரு நாள் தானே, சண்டே மட்டும் தானே. நீங்க ட்ரெயின் தான், டிடிஆர் எங்க வேணா இறங்கிக்கலாம், எங்க வேணா இறக்கலாம். பஸ் ஸ்டாப் மாதிரி உங்களுக்கு மினி பஸ் மாதிரி ட்ரெயின். கண்டிப்பா மேடம். ஏன்னா எனக்கு வந்து தனிமையில எப்பவுமே அந்த நெகட்டிவ் தாட் வந்து போயிடும். அந்த டீப்பா உள்ள கொண்டு போவோம். அதுதான் எனக்கு வந்து அந்த உடம்புல ஏதோ சின்ன ப்ராப்ளம் இருக்க மாதிரி எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். இப்ப அது கொஞ்சம் வந்தோன்னா நான் மாறிடுறேன். டக்குன்னு வேற சிந்தனைக்குள்ள போயிடுறேன். அதுக்குள்ள கொஞ்சம் கடன் தான் நிறைய இருக்கு. அந்த கடன் சார் விஷயத்துக்குள்ள கொஞ்சம் போறேன். அதுதான் கொஞ்சம் ஆழமா கொண்டு போகுது. ஓகே சார். திடீர்னு பாத்தீங்கன்னா எங்க மாமா மிச்சம் கொடுத்துட்டாங்க. அதே ஆச்சரியமா இருக்குது. எதுவுமே தெரியாம எங்க ஒய்ஃப்ல குத்தம் செய்யறாங்க, போய் நகை மூட்டுக்குமான்னு சொல்லிட்டு. அதுதான் எங்க சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து நீங்க நினைக்கிற விஷயம் வேற, ஆனா உங்களுக்கு நடக்கும்.
இது பெருசே விஷயமே கிடையாது, உங்களுக்கு வேற வேற நடக்க சொல்ல அப்ப நீங்க உணர்ந்து வருவீங்க அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் பெருசா தெரியாது, ஆனா நீங்க கேட்கற தேடல் வேற, அது வர தேடல் வேற அப்படின்னு சொன்னாரு. அது உண்மையா அந்த சக்கரா ஆக்டிவ், மணிப்புர சக்கரா வந்து ஆக்டிவ் ஆச்சுன்னா அந்த காசு விஷயம் எல்லாம் கொஞ்சம் நல்லா கிளியர் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மையில நல்லாதான் வருது. எல்லாமே நல்லதுதான் சார் நடக்கும், நம்பிக்கை தான் நமக்கு எல்லாமே. சரிங்க. இப்ப நம்ம இந்த 10th டே நாளையோட முடியுது, அதுக்கப்புறம் வந்து இந்த மந்திர தானம் வேற ஏதாவது மேடம்? அடுத்து சூத்ரா தியானம் இருக்கு, ஃப்ரீயா இருந்தீங்கன்னா எல்லா தியானமும் அட்டன் பண்ணுங்க, ஆன்லைன்ல என்னென்னலாம் முடியுமோ அது எல்லாமே அட்டன் பண்ணுங்க. அதுக்கு என்ன சார்ஜஸ்? 1001 ரூபாங்க சார். அது எத்தனை நாள் மேடம் அது? அது 5 நாள் தாங்க சார். அது என்ன மந்திரம் சொல்லுவாங்களா? மந்திரம் இல்ல, அது வந்து டே டு டே லைஃப், அது இன்னும் சூப்பரா இருக்கும், உங்களுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நீங்க வந்து டே டு டே லைஃப்ல பிஸியா ஷெட்யூல்ல இருப்பீங்க, அப்ப தியானம் பண்றதுக்கு தனியா நேரம் ஒதுக்க முடியாது. அப்ப நம்ம சாப்பிடறது எப்படி தியானமா மாத்துறது, டீ குடிக்கிறது எப்படி தியானமா மாத்துறது, வாக்கிங் போறது எப்படி தியானமா மாத்துறது, ஸோ அந்த மாதிரி தான் அதுல இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது. இப்போ கிரவுண்ட்ல வாக்கிங் எப்பயும் நான் அவ்வளவு நடக்க மாட்டேன், 6 ரவுண்ட் வாக்கிங் போனேன், என்னையே அறியாம மனசுக்குள்ள ஒரு ஆனந்தமா ஒரு வாக் போயிட்டு உடனே நல்லா ஆக்டிவா இருந்துச்சு. புத்துணர்ச்சியோட அப்படியே மறந்துட்டு அப்படியே நேரம் அதே கால். இன்னும் பாருங்க, நீங்க இதெல்லாம் பண்ண நல்லா வெயிட் லாஸ் எல்லாம் பண்ணி சூப்பரா இருக்கீங்க பாருங்க. அந்த வெயிட் லாஸ் மெயின் பண்ணலாம். அதுவும் அதான் சக்கரா யூடியூப்ல பார்த்தே வந்தேன் மேடம். ஒவ்வொரு சக்கரா தான் மனுஷன் எல்லா வேலையும் பண்ணுது. இந்த அறிவு ஏன் எத்தனை ஒண்ணுமே புரியல. அது ஒருத்தர் சொன்னாரு, இன்னொரு சார் மாதிரி ஐயா அது தனக்குள்ள ஒரு தேடல் இருக்கு மட்டும் தான் இந்த விஷயத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இனி யாருன்ற உணர்வு வர சொல்லுங்க, இந்த எண்ணத்துக்கான தேடல் உங்களுக்கு கிடைக்கும்ன்றது சொன்னாங்க. அதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம போய் இடம் வந்து பெரிய இடம் போகுது, அப்ப நம்ம ஒண்ணும் இல்லைன்ற அளவுக்கு தான் தோணுது. கரெக்ட் தான் மேடம், கரெக்ட் தான் மேடம். எக்ஸாக்ட்டா சப்ஜெக்ட் நல்லா புடிச்சிட்டீங்க. அன்னைக்கு வசல ஒண்ணுமே எம்டியா வந்தேன் மேடம், ஒண்ணுமே புரியல. ஏதோ தானோ வந்து கத்துறாலும் அந்த அந்த சவுண்ட் எல்லாம் நீங்க ஒரு போய் பிஹெச்டி டாக்டர் சொல்றாங்க, அந்த 6 சக்கர மியூசிக் எப்படி அது, இந்த ரம் இம்ன்றது அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் அந்த மியூசிக் சொல்றாங்க. இதயத்துக்கு வீணை, இதுக்கு வந்து அந்த ட்ரம் சவுண்டு, அப்ப நம்ம கேட்டதெல்லாம் இதுதான் போகுது. அதுதான் சார் வந்து கோரியா அதை அனலைஸ் பண்ணி அதை இது பண்ணி ஆக்டிவேட் பண்றாரு. சேம் டே ஒரே நாள் தூக்குறாரு. ஒரே நாள்ல கொடுக்கறது பெரிய விஷயம் தானே சார், இவ்வளவு விஷயம். அதுவும் எம்டியா வரணும், எம்டி டேங்க் மூலையில ஒண்ணுமே வரணும், ஏத்த ஒரு விஷயம். இப்பதான் ஒண்ணுனா நான் உணர்றதா. கரெக்டா? சூப்பர் மேடம், சூப்பர் மேடம். அதாங்க சார், 6 வயசு குழந்தைங்க 85 வயசு பெரியவங்களும் எல்லாருமே அட்டன் பண்ணலாம், எந்த முன் அனுபவம் தேவையில்லை. அதான் மேடம், என் ஃப்ரெண்டோட குழந்தை ஒரு படிப்பு சரியா வரலன்னு சொன்னான். என் படம் வந்து எங்க சாரோட பொண்ணு கண்ணு ப்ராப்ளம் சொன்னாங்க. எல்லாரும் ஏதோ சொல்லிருந்தேன், இப்ப ட்ரெயின்ல போறோம் இல்லையா, எல்லாரும் நான் சொல்றேன். அது வந்து அவங்களோட அதுக்கு கேட்டு அமைச்சிருக்கல, அது அமைச்சிருக்கேன். அந்த இது இருக்குது, கருமாங்கனி இருக்குது, அவங்க அங்க போயிட்டோம். கண்டிப்பா சார், நிறைய பேருக்கு எடுத்து சொல்லுங்க. மேடம் மேடம், நானும் வரேன் மேடம், வாங்க கர்மயோகியா வாங்க, 1 டே தானே, அங்க ஏறினீங்கன்னா இங்க வந்து இறங்கிடுவீங்க, திரும்ப ரிட்டர்ன் நீங்க போயிடலாம். அதான் மேடம், ட்ரெயினே உங்களுக்காக நிறுத்தி வச்சிருப்பாங்க. ஆமா மேடம். நீங்க சனிக்கிழமை வரோம், சண்டே காலை வந்தா கூட போதுங்களா? ஓகே சார், சாட்டர்டே நைட் 9 o'clock வந்தா நாங்க போதும், இல்ல அப்படி முடியலன்னா ஞாயிற்றுக்கிழமை காலைல நேரமே வந்துருங்க. சரிங்க மேடம், சரி நான் வரப்போ சொல்றேன். ஓகே சார், ட்ரெயின் புக்கிங்ல ஏதாவது சொன்னா ஹெல்ப் பண்ணுவீங்களா சார்? மேடம் அதெல்லாம் நான் சரி மேடம், என் கூட கூட்டிட்டு வரேன் மேடம், பிரச்சனை இல்லை. இல்லை என்ன சார் கிளாஸ் கூட்டிட்டு போறேன், மரம் எல்லாம் கூட்டிட்டு போறேன் போறீங்களா, அது மாதிரி எதனா சொல்லுங்க, வர முடியும் மேடம். ஓகே சார், சரிங்க மேடம். அது ஹெல்ப்னா என்ன வழியா கூப்பிடுவோம், என்ன முன் பக்தி நான் கண்டிப்பா பண்ணிட்டேன். நான் வந்து என் பாப்பா அடிப்பேன் மேடம், சின்ன பெரிய பாப்பாவை ரொம்ப அடிப்பேன். அதெல்லாம் அது ரொம்ப அழுது நான். அப்புறம் இப்ப அவகிட்ட நான் ரொம்ப தனியா நடந்துக்கிறேன். அந்த எப்படி சொல்றது, இப்போ வீட்டுல போனாலே கொஞ்சம் கோவம் வரும், அதுவும் கொஞ்சம் கம்மி ஆயிடுச்சு. ஸ்கிரிப் பண்றது இல்லாம இருந்துச்சு எனக்கு. விளையாடுறது, ஆக்டிவா விளையாடுறது, கவனிக்கிறது, எல்லாத்தையும் விஷயம் கவனிக்கிறது கொஞ்சமா வருது. தூக்கமும் கொஞ்சம் நல்லா தூங்குறேன். சூப்பர் சார், எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு சார், நீங்க ஆனந்தமா இருங்க. சரிங்க மேடம், ஏதாவது கூப்பிடுங்க. தேங்க்ஸ் மேடம். ஓகே சார், நன்றி சார், ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ